இன்றைக்கி வந்து டே 57. நம்ம 65 நாளில் டெலிவரியில் பார்த்து 1 லட்சம் சம்பாதிச்சு கட்ட போகிறோம். டே 57 வந்து விடிகால நம்ம 5:40 நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். காலைல 11 மணிலேருந்து விடிகால 5:40 வரைக்கும் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டிருக்கேன்லாம் சொல்ல மாட்டேன். நடுவில் 1 ஹவருக்கு மட்டும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ஈவினிங் 3 மணி ஈவினிங்காக மத்தியானம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா யூடியூப்ல தினமும் நம்ம vlog போட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்களா ஷார்ட், இது இல்லாமல் தெளிவாக ப்ரூஃபோட நம்ம யூடியூப் சேனலில் vlog-ஆக அப்படி போட்டுருக்கோம். டே ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு சொல்லி அதை எடிட்டிங் பண்ணுறதுக்காக அதை ஒதுக்கிட்டோம். எப்பயுமே காலையிலே 8:30 மணிக்கெலாம் எடிட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம தூங்கிட்டோம். அதனால் வந்து இந்த 3 to 4 ஆஃப் பண்ணிட்டு எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், போஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வெறிக்கொண்டு ஓட்ட போகிறோம். சரி, ஓகே. இப்போ டே 57 டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு சொல்லி பார்க்கலாமா? டோட்டலாக நம்மளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 1700 வந்துச்சு. 1702 ரூபா வந்துச்சு. அதில் நம்ம கைவிட்டு போகலாம், மைனஸ் பண்ணல. வழக்கம் போல் அதில் 303 ரூபாய் பெட்ரோல் போட்டோம், 3 லிட்டர், அது மைனஸ். அப்புறம் சாப்பாடுக்கு நம்ம 160 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பெருசாக ஆர்டரே வரல டே 57. அதனால் அப்பப்போ என்னென்ன தொண்டை சாப்பிட்டேன். ஆனால் 120 ரூபாய் நம்ம செலவு பண்ணிட்டோம். அப்புறம் ப்ளஸ் நம்மளுக்கு 80 ரூபா நம்ம டிப்ஸே வந்துச்சு. இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ண